ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்கே கிரிக்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா ஹவு டு பவுல் பவுன்சர் பால் இன் ஸ்டெம்பர் பால். ஸ்டெம்பர் பாலில் எப்படி பவுன்சர் பால் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது முடியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஸ்டெம்பர் பாலில் நீங்கள் பவுன்சர் பால் போடுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ ஒரு 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பவுன்சர் பால் போடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிப். நீங்கள் எப்படி பாலை கிரிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. ஸோ அதை ஒரு பவுலரோட வியூ பாயிண்ட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கிரிப் பண்ணணும்னு. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், இது ஒரு பவுலரோட வியூ பாயிண்ட். ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்டெம்பர் பால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லோ கலர் ஸ்டெம்பர் பால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலில் நீங்கள் இப்படி நார்மலாக இப்படி பிடிச்சி போடுவாங்க, இது சீம் அப் அப்படிம்பாங்க. இந்தமாரி பிடிச்சி போடும்போது சீம் அப்பும்பாங்க. ஸோ ஆனால் இப்படி திருப்பி இப்படி பிடிச்சி போடும்போது கிராஸ் சீம் அப்படிம்பாங்க. ஸோ இந்தமாரி கிராஸ் சீமில் பிடிச்சி நீங்கள் போடும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். ஸோ இந்தமாரி கிராஸ் சீமில் பிடிச்சி நீங்கள் பவுல் பண்ணுங்கள். போடும்போது பால் நல்லா பவுன்ஸ் ஆகும். நீங்கள் சீம் அப்பில் போடும்போது கையிலேருந்து உருவிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்தமாரி கிராஸ் சீமில் பிடிச்சி போடும்போது கையில் நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பாலை கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுவீங்க இதனால. ஸோ இதனால் பவுன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கிராஸ் சிம்மில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பவுல் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் திங்க்கு, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை செகண்ட் டிப்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுன்சர் பால் போடுறதுக்கு நீங்கள் உங்களோட ஆமை முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் பண்ணி பவுல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக தூக்கி நீங்கள் பவுல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ இதனால் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக ஆமை ரைஸ் பண்ணி எடுத்துங்க. சில பேர் இப்படியே போட்டுருவாங்க, சைடில் போட்டுருவாங்க. ஸோ இப்படி போடும்போது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆமை நல்லா ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாலை அழுத்துங்க. ஸோ இது செகண்ட் திங். மூணாவது முக்கியமான டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் பவுன்சர் பால் போடுறதுக்கு நீங்கள் எந்த லென்த்தில் பாலை பிச் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ஏர்கர் லென்த்லேயோ இல்லைனா ஒரு ஸ்லாட்லேயோ பிச் பண்ணால் நீங்கள் பவுன்சர் பால் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் ஒரு குட் லென்த்து அப்படி இல்லைன்னா அதுக்கு வெளியில் ஷார்ட் லென்த்து. ஸோ இந்த லென்த்தில் நீங்கள் பிச் பண்ணுங்கள். இப்போ ஷார்ட் லென்த்தில் நீங்கள் பிச் பண்ணால் ஈஸியாக பவுன்சர் கிடைக்கும். ஆனால் ஒரு குட் லென்த்தில் பிச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு அழுத்த வேண்டியது இருக்கும் பாலை. ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி பாலை கிராஸ் சீமில் பிடிச்சிக்கோங்க. கிராஸ் சீமில் பிடிச்சிக்கும் போது பால் கையை விட்டு உருவிட்டு போகாது. கொஞ்சம் பாலை லேட்டாக ரிலீஸ் பண்ணுவீங்க. இந்த பவுன்சர் பாலை பொறுத்தவரையும் பாலை கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தணும். ஸோ அப்படி அழுத்தும் போது பால் ஈஸியாக பவுன்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்லாட்லேயோ இல்லைனா ஒரு ஏர்கரை போடும்போது பேட்ஸ்மேனுக்கு அது ஒரு பவுன்ஸாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் லென்த்லையோ இல்லைனா ஒரு குட் லென்த்லையோ நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி போடும்போது ஈஸியாக பவுன்ஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் குட் லென்த்தையும் ஷார்ட் லென்த்தையும் யூஸ் பண்ணி பவுல் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் சொன்ன அந்த 3 டிப்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிடிக்க கிரிப்பு கிராஸ் சீமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சீமப்பில் பிடிக்காம கிராஸ் சீமாக அப்படி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்படி பிடிச்சி போடும்போது நல்ல ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் ஹேண்டை நல்லா ரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா பவுல் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரில் கொஞ்சம் பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரெண்டாவது விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த லென்த்தில் பவுல் பண்ணணுங்கிறது. ஸோ நீங்கள் ஷார்ட் லென்த்லையும் குட் லென்த்லையும் போட்டிங்கன்னா பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்லாட்லையோ இல்லைனா ஏர்கர்லேயோ போட்டிங்கன்னா பவுன்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற லென்த் எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லென்த்தாக இருக்கணும் இல்லைனா குட் லென்த்தாக இருக்கணும். ஸோ இந்த லென்த்தில் நல்லா பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கிராஸ் சீமில் பிடிச்சி ஸ்டெம்பர் பாலில் பவுல் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியாக பவுன்சர் பால் போடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாரி கிரிக்கெட் டிப்ஸோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் ராஜ்கமல். இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய். I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm never second guessing. I got a God complex.